முடிச்சாச்சு ட்ரிப்பு. பைக்கு கிளம்புவோம். வா பயங்கர ஸ்பீடு. தலைவன் ஏதோ படுத்து சாப்பிட்டு தூங்கியிருக்கான் போல இருக்கு. ஒரு வழியா ரோப் காரில் சுற்றி முடிச்சாச்சு. அண்ட் வேற லெவல் ஃபன் அட்ராசிட்டி எல்லாம் செம்மையாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்னேக் ரிஷூ சன் விசிட்டபிள் சென்டர்னு ஒன்று இருக்குது. என்னென்னா சிம்பிளாக சொல்லலாம் பாம்புகள் உள்ளே நிறையா இருக்கும். அதை விசிட் பண்ணலாம். அதோட பார்க் தான். ஸோ நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து மொத்தம் 3 பேருங்க. ஒரு ஆளுக்கு 25 rupees. ஸோ 3 பேருக்கு வந்து 75. என்னென்ன பாம்புலாம் இருக்கு மக்களா? நீ போயிருக்கில்ல? என்னென்ன பாம்பு இருக்கு உள்ள? யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். பையன் யூடியூப்ல பார்த்துட்டு வந்திருக்கானா? ஓஹோ ஓகே ஓகே. நான் கூட பையன் பெரிய எக்ஸ்ப்ளோரர் போல இருக்கு. எல்லா இடத்தையும் சுற்றி இருப்பான்னு பார்த்தேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நாகப்பாம்பு. கொஞ்சம் விஷப்பாம்பு. தள்ளு சாகலடா, அது தூங்கிட்டு இருக்குடா. செல்லக்குட்டி அங்கே தெரியுதா பற்றி? அது வந்து நாகப்பாம்புங்க. சரிங்களா? அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். இல்லாட்டி கையில் வச்சு கூட கொஞ்சலாம். பட் உள்ளே இருக்கானே, என்ன பண்ணுறது? ஓகே. அடுத்து வந்து மஞ்சள் சாரை பாம்புன்னு போட்டிருக்கு. இது வந்து விஷப்பாம்பு. இது வந்து விஷம் இல்லாத ஒரு பாம்பு போல இருக்குது, மஞ்சள் சாரைன்னு. நான் நேரில் கூட இவ்வளோ பாம்பு பார்த்ததில்லை. கூண்டுங்க வச்சுருக்காங்க. குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா? அதான் பூனை பாம்புங்க. பைத்தான்னு போட்டிருக்காங்க. பைத்தானா நமக்கு சாஃப்ட்வேர் தான் தெரியுது. என்ன வகைனே தெரியல. எனவே அந்த ஜன்னல் கிட்ட இருக்குது, குட்டியாக சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாம்புங்க. இது என்னது? இது இந்தியன் மலைப்பாம்பா? ஓகே 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 ஓகே. இது வந்து மலைப்பாம்பு, விஷம் இல்லை. இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பா பயங்கர பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்கும் போல இருக்கு உள்ள இருக்கிறது. வா வேற லெவல். என்னது இது? பாம்புகள் கல் எறிவது தண்டனைக்குரியது. இது பாம்பே இல்லையா? பாம்பே இல்லையா? ஓ இங்கே ஒன்று வருது. அப்புறம் அடுத்த வாரம் கேரளா வந்து ஒன்று தூக்கிட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே அந்த மரத்தை சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாம்பு பக்கம் ரவுண்டு போட்டு பட்டு நிற்குது. ஹலோ பியூட்டி, ஹவ் ஆர் யூ? செல்லமே செல்லமே வேணாம் செல்லமே. டக்குன்னு ஒரு எகிரி எகிருமாமா. எத்தனை அடி இருக்கும்? உனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். ஸோ வந்து ஃபுட்டேஜஸை காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. வேற லெவலுங்க. சீரியஸாக வந்து ஏகப்பட்ட பாம்பு உள்ள பயங்கரம். இந்த ராஜநாகம் தாங்க உள்ள படல் கட்டிட்டு இருந்துச்சு, மேலெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓ மை காட் முதலை இருக்குது. அந்த முதலையை உங்களுக்கு காட்டுறேங்க. செம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? நம்ம அங்கே டூப்ளிகேட் முதலையை தானே பார்த்தோம். இங்கே ஒரிஜினலாகவே நம்ம முதலையை பார்க்க போகிறோம். டேடா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தெரியுதுங்களா? அது இந்த இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாச்சுவா இல்லை உண்மையாக உங்களுக்கு தெரியுதுங்களா? அதோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். செம பயங்கரமாக இருக்குது. ஏன் உனக்கு பயம் இல்லைன்னு கேட்டால் நமக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம பாட்டு கெத்தாக பார்ப்போம். இதோ இதாங்க அந்த முதல்ல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்குல்ல? தலைவன் ஏதோ படுத்து சாப்பிட்டு தூங்கியிருக்கான் போல இருக்குது. அதனால் அசையாமல் இருக்கான். கொஞ்சம் இந்த சேஃப்டி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து தனி போட்ட முறையில் பார்க்குறதுன்னா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நம்மளால் எடுக்க முடியுமா? நான் எடுப்பேங்க, உங்களுக்காக நான் எடுப்பேன், கவலையப்படாதீங்க. ஏன் அசையவே மாட்டேங்குது? அது உள்ளே போனீங்கன்னா அசையும். ஆமாம். கண்மொழி கூட அப்படி தான் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா முடிஞ்சு. ஓ ஆமாம், புரியுது. முதலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இமையை கூட அசையாதுங்க. ஆனால் ஏதாவது இறையை பார்த்துச்சுன்னா டப்புன்னு முழுங்கிடும். ஸோ அதனால் பையன் இப்போ அமைதியாக இருக்கான். உள்ளே இறங்கி போனோம்னா அப்புறம் அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குங்க. வாவ் அன்எக்ஸ்பெக்டட். நல்லா இருக்கு. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம அடுத்து போய் பார்ப்போம். சும்மா இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பேக் கேமராவில் வீடியோ கவர் பண்ணீங்க, இங்கே வரும்போது கவர் பண்ண மாட்டீங்க, ஏன்டா? ஸோ ஓகேங்க, அப்படியே நம்ம அடுத்து என்ன நம்மப்பில் அடுத்து வந்து ஸ்னேக் தான் நிறையா இருக்குது. ஸோ ஸ்னேக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இது வந்து கிங் கோபுராங்க. உள்ளே இருக்கிற ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா
சீரியஸாக வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு இல்லை கோப்ராஸோடைய கிங்னாவே நம்ம கிங் கோப்ரா தான். ஸோ அந்த ஸ்னேக் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு பயங்கரமாக நெர்வஸாக இருக்குது, உடம்புலாம் விடக்குது. தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ள. பா செம பயங்கரங்க, காட்டுறேன் நீங்களே பாருங்களேன். சே சீரியஸாக இந்த பாம்பெலாம் படம் எடுத்து நின்றுச்சுன்னா எதிரில் எந்த ஒரு ஸ்னேக்கும் நிற்காது. இந்த அளவுக்கான பவர்ஃபுல் ஸ்னேக்கு. ஒரு விஷத்தில் கிட்டத்தட்ட 3000 பேரை கொள்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பிளாக் கோப்ரான்னு நினைக்கிறேன். ஸோ படுத்துட்ருக்கு, ஃபுல்லாக கவர் ஆக முடியல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருக்குங்க. மை காட், ரேர் இன் இந்தியா. இந்த ஸ்னேக்லாம் இந்தியாவில் பார்க்குறது மிகப்பெரிய ரேர். கிங் கோப்ரா ஆர் த லார்ஜஸ்ட் வெனம்ஸ் இன் த வேர்ல்டு. ஆன்டிகுமன் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் தாய்லாந்து. ஸோ இந்த பாம்பு கடிச்சிச்சின்னா அந்த பாம்புக்கான விஷமுறிவு தாய்லாந்தில் மட்டும்தான் கிடைக்குமாமா. ஓ மை காட். ஜி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்னேக்கை, கிங் கோப்ராவை? பார்த்தது இல்லையா? தமிழ்லானா? சூப்பர் ஜி. எல்லாம் கேரளா பீப்புள்ஸை பார்த்து யார் தமிழ்லே தெரியல. பார்த்துருக்கீங்களா கிராமத்தில்? நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஜி. நம்ம பார்த்ததில்ல சாரை பாம்பு மஞ்சள் சாரை, அதோட சரி. இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஸ்னேக்கே பார்க்குறேன், கிங் கோப்ராவே பார்க்குறேன். கிங் கோப்ரா வந்து எப்போவுமே சில் கிளைமேட்டில் இருக்கிறதுனால மேலே ஏசி. மலைப்பாம்பு கூண்டுக்குள்ளே என்னடா பிராய்லர் கோழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, தலைவன் சாப்பிட்றதுக்கு தான். உயிரோடு இருக்கு இல்லைங்க அந்த கோழி, அது அப்படியே சாப்பிட்ருங்க. அந்த 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 கேட்டகரி மலை ஸ்னேக் மட்டும்தான் அப்படிங்களா இல்லை எல்லாமே? ஓ ஓகே ஓகே. ஸோ ஆடு, சின்ன சின்ன கோழி அது எல்லாமே உள்ளே உயிரோடு தான் போடுவாங்களாமாங்க. கேட்கும் போதே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்மளும் செம்ம பயங்கரமாக இந்த விளாக் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டு போனோம். இல்லை கிங் கோப்ராவை காட்டிகிட்டு இருந்தேன், இப்போ பின்னாடி ஒரு அக்கா இருந்துட்டு எப்படி போய் சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களாம் உள்ளே சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. சீரியஸாக நான் இது வரைக்கும் கிங் கோப்ரா பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறது. சரி உங்களுக்குலாம் எங்கடா தெரியும் அதை பற்றி? ஆனால் எனக்குலாம் ரொம்ப நாள் ஆசை கிங் கோப்ரா பார்க்கணும்ல, ரொம்ப ரொம்ப ஆசைங்க எனக்கு. எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டேன். அதுக்காக தான் வந்தேன் மெயினாக, அதுவும் பார்க்கணுமே அப்படின்னு தான் வந்தேன். பார்த்துட்டேங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏய் போடா போடா, யார் நினைச்சேன் எனக்கு என்னடா சொல்லிட்டு இருந்தேன். நான் அதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து கிங் கோப்ரா வரைக்கும் இது பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது, செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். எப்படி போய் சொல்கிறேன்? எப்படி போய் எதுக்குடா போய் இதில்? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சொல்கிறேன். ஏன்டா சார் இருக்குன்னு ஹெல்மெட் எடுத்துகிட்டு எப்படி கிளம்புறதாங்க, இப்போன்னு கிளம்பிடலாம். டைம் என்னாச்சு மறுபடியும் சொல்லி பார்க்கலாம். 4:10 இதுக்கப்புறம் நம்ம லேட்டாக கிளம்பணும்னா அங்கே தமிழ்நாடு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லக்கியோட. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிறனால கொஞ்சம் குயிக்காக கிளம்பினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளியே சீக்கிரமாக போகிறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. ஸோ அப்படியே நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அப்படியே பைக் எடுத்து கிளம்புறதாங்க. உறவுகளே, நம்ம ஃபைனலாக ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்புறதெல்லாம் விளாக் எடுக்கிறியாடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து பைக் நிறுத்திட்டு அப்படியே பிளேஸில் கொஞ்சம் சில் பண்ணுற பிளேஸாக இருந்துச்சா, அப்படியே சும்மா பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு ட்ரிப்பு. பைக் எடுத்து கிளம்புவோம். வாவ், ஒரு பயங்கர ஸ்பீடு. வா செம ஸ்பீடுங்க. சரிங்க, அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.